ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம மார்கழி மாதம் திருப்பாவை பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பாவை பாடல் 5. பார்க்கலாமா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றடவும் தீயினில் தூசாவும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாடலோட விளக்கம் பார்க்கலாமா? வியப்பிற்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குலத்தினில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகித்தாயாரின் வயிற்றுக்கு பெருமையளித்தவனும் இவனது சேட்டை பொறுக்காத யசோதை இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும், செய்கின்ற பாவபலன்கள் யாவும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பது இந்த பாடலின் உட்கருத்தாகும்.